श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। शंकर भगवान की हरि ओम तत्सत। श्री शंकर दिग्विजयम ஆரம்பத்தில் ஸ்ரீ சங்கர சரித்தமன் ஆரம்பிச்சோம். சங்கரர் ஒரு வாட்டி தட்சிண பாரத தேசம் காலடியிலிருந்து கிளம்பி காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து இந்த ரெண்டாவது தடவை பண்ற இந்த யாத்திரை இது திக்விஜய யாத்திரை. கடந்த சத்சங்கத்தில் அந்த விஷயங்கள் தான் நம்ம சிலது பார்த்துட்டு இருக்கிறோம். அம்மாவுடைய நிர்வாணம் ஆனதுக்கு அப்புறம் காலடி கிராமத்துல சங்கரர் இருக்கும்போதும் சின்ன வயசுல பார்த்த அந்த நாட்டு ராஜா திரும்பி சங்கரர்கிட்ட திரும்பி உபதேசம் வாங்கிட்டாரு. அதுக்கு பிறகு ராமேஸ்வரம் பார்க்க போறேன்னு போன பத்மபாதர் திரும்பி வந்தாரு. பத்மபாதருக்கு நடந்த ஒரு பரீட்சை, பிராரப்த பரீட்சை, கஷ்டம், அதெல்லாத்தையும் எல்லாரும் கேட்டாங்க. கர்நாடகத்திலிருந்தே இவங்களை கூட கிளம்பி வந்துட்டு இருக்கிற சுதன்வனே ராஜாவும் ஆச்சாரியர் கூடவே இருக்கணும்னு விரும்புறாரு. அப்ப இருக்கிற காலகட்டம், அந்த சூழ்நிலை பார்த்து பத்மபாதருக்கு நடந்த இந்த விஷயம் என்ன நடந்துச்சு? சொந்த மாமா இவன் சைவன் ஆயிட்டான், வேதாந்தி ஆயிட்டான், சந்நியாசம் வாங்கிட்டான்னு சொல்லி அந்த பத்மபாதருடைய பூர்வாசிரமத்துடைய மாமா ரொம்ப வீர வைஷ்ணவர். பொதுவா வைஷ்ணவர்கள் வீர வைஷ்ணவர்கள் கூப்பிட மாட்டோம், வீர சைவர்கள் கூப்பிடுறது உண்டு. ஸ்ட்ராஞ்ச் வைஷ்ணவை. அவர் பண்ண ஒரு தவறு, மருந்து கொடுத்து இவனுக்கு ஆரோக்கியம் எல்லாம் கட்டி போச்சு. இவன் எழுதின புஸ்தகத்தில் எல்லாத்தையும் எரிச்சிட்டாரு. இதெல்லாம் நடந்தது. ஸோ எல்லாருக்கும் தோணிச்சு, இவங்களை சுரேஸ்வராச்சாரியா இவங்க எல்லாருக்கும் நடுவில் பேசுகிறாங்க, நம்ம ஆச்சாரியர்னு திரும்பி இந்த வாட்டி இந்த விதமான பேதாபிப்பிராயங்களும் இப்படிப்பட்ட ஒரு துஷ்டமான நிலை சமாஜத்துல இருக்கு, இது எல்லாத்தையும் நீக்கணும், அது ஆச்சாரியருக்கு மட்டும்தான் சாத்தியப்படும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி ஆச்சாரியோட ஒத்துக்கிட்டு இந்த வாட்டி எல்லா ப்ரிப்பரேஷனோட கூட சுதன்வ ராஜா இருக்கா, அந்த ராஜசேகர ராஜா அவர் வரலன்னா கூட அவரும் ஒத்துழைப்பு கொடுத்தாரு, ஒத்தாஸ் பண்றாரு. எல்லா சின்ன சின்ன ராஜ்யங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே தகவல் போகும் ஆச்சாரியர் வராருன்னு. அப்படி இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே விகசித பாரத் அப்படி யாத்திரை நடக்கிறது. புரோட்டோகால்ஸ் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு முன்னாடி. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கடந்த சத்சங்கத்தில் நம்ம கடைசியாக பார்த்த விஷயம் என்னன்னா, சிதம்பரத்துல சன்னியாசி ஒரு இடத்துல இருக்கக்கூடாது இவ்வளவு நாள் அப்படியெல்லாம் ஆச்சார நியமம் வச்சுக்கல. அப்போ எவ்வளவு நாளைக்கு அங்க இருக்கிற மக்கள் இன்னும் யாராவது வாதனைக்கு வராங்க, என்னன்னு சரி எல்லாருக்கும் வழிகாட்டி அவருக்கு எப்போ தோணுறதோ
மனசுல அப்போ கிளம்புறாரு அங்கிருந்து. அதனால சில இடத்துல ரொம்ப நாள் இருந்தாரு. இப்படி 15 நாள், 1 மாசம், 2 மாசம் இப்படி மாறி மாறி சில இடத்துல இருக்காரு. ஸோ சிதம்பரத்தில் இருந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மத்தியார்ஜுன க்ஷேத்திரத்துக்கு வந்தாருன்னு கேள்விப்பட்டோம். சரியா? திருவிடை மருதூர். அந்த இடத்துல தான் சைவர்கள் வந்து ரொம்ப பலமாவும் பக்தாள் எல்லாரும் நல்லவங்க. ஓன்லி ப்ராப்ளம் என்னன்னா மூர்க்கமா இருக்காங்க அவங்களோட செய்யற பக்தியில. நல்ல பக்தாள் உபாசகர்கள் எல்லாரும் அனுஷ்டானம் பண்றவங்களும் நிறைய பேர் பண்டிதர்கள் எல்லாம் அப்படி எல்லாம் இருக்காங்க. அங்கதான் சங்கரர்கிட்ட ஒரு சவால் விடுறாங்க அவங்க. நீங்க சொல்ற இந்த அத்வைதம் என்ன எல்லாரும் சகுண ஈஸ்வர உபாசனలో ஒரு பద్ధతిని வச்சுக்கிட்டு அதை அனுசரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தாண்டி வரணும். அந்த வேதாந்தத்துடைய கடைசி வேதங்களுடைய அந்த பாகம் சாரம் வேதாந்தமா இருக்க உபனிஷத்துகளும் அது என்ன சொல்றது, அது என்ன குறிக்கிறது అనేది கவனிக்கணும்னு ஆச்சாரியருடைய இது. மிச்சம் எல்லாமே அந்த கம்யம் லட்சியம் அடையறதுக்கு தான் అని புரிஞ்சுக்கணும்னு பேசுறா. அவங்க யாரும் ஒத்துக்கல. எங்க ஊர்ல இருக்கிற இந்த மத்தியார்ஜுனத்துல இருக்கிற அந்த மகாலிங்கேஸ்வரர் அவரே வாய் திறந்து சொன்னாதான் நாங்க ஒத்துக்கிறோம், அவர் எங்களுக்கு பிரத்யக்ஷ தெய்வம் அப்படி எல்லாம் பேசி ஆச்சாரியர் அதுக்கு போய் அந்த கோவில்ல அந்த சுவாமிக்கு முன்னாடி முன்னாவிரதம் பண்ற போல் ஸ்ட்ரைக் அப்பவே எல்லாம் அங்க வச்சு பார், நீ சொல்லிதான் நான் கிளம்பிட்டேன், எனக்கு ஒரு எந்த என்ன ஒரு திட்டம் இல்லை, ப்ராஜெக்ட் கிடையாது, அதனால நான் இன்னைக்கு இங்க உட்காருவேன் அப்படின்னு சொன்ன இவருடைய தபசக்தி யோக சக்தி பகவானோட கிருப்பை அங்க இருக்கிற பக்தாளு கூட நிறைய பேர் சொன்ன அன்னைக்கு யார் யாரெல்லாம் மனசு சுத்தமா பக்குவத்தை இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கு அவங்க ஏன்னா ஈஸ்வரனுடைய வாணி அன்னைக்கு கம்சனுக்கு அந்த ஆகாஷவாணி ஒரு வார்னிங் கொடுத்தது இருக்கிற மக்கள் எல்லாரும் கேட்டதா பாகவதத்துல சொல்லப்படுறது. ஆனா அது துவாபர யுகம், கலியுகத்துல அப்படி எல்லாம் கேட்க கூடாது, கேட்டுச்சுன்னா வம்பு. சரியா? அப்போ இனிமே எல்லாத்துக்கும் அப்படி சொல்லுவா, ஒன்னும் கேட்கலையே அது அப்படி எல்லாருக்கும் கேட்க கூடாது. அப்போ ஆனா கேட்டுச்சு. அந்த ஆலயத்துல இருக்கிற அந்த சிவபெருமானே நிறைய பேரோட ஹிருதயத்துல விகசிச்சு பிரகாசிச்சு அவங்க காதுல எல்லாருக்கும் கேட்டதே வேதாந்தம் சத்தியம் அப்படின்னு சொல்லி மகா வாக்கிய உபதேசம் கூட நடந்துச்சு. அப்போ ஒரே ஹரஹர மகாதேவனை கோஷம் போட்டுட்டு மக்கள் எல்லாரும் சங்கரனை பாராட்டி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நாங்க இனிமே இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இதெல்லாம் அனுசரிப்போம். பக்தி இருக்கும், பக்தி பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனா உபாசனை இந்த வேதாபிப்பிராயங்கள் வேற்றுமை சண்டை இதெல்லாம் அப்படி இருக்கணும்னு கிரமமா எல்லாரும் அந்த வேதாந்தி சிரவணம் பண்ணணும் உபனிஷத்துகள் அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாரும் சரணாகதி ஆயிட்டாங்க, அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. சங்கர சொன்னது அங்க வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அடுத்ததாக அங்கிருந்து கிளம்பிட்டாரு ஆச்சாரியர் எல்லாரும் கூட. இந்த வாட்டி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ கிளம்புனது 8 வயசுல இருந்தே கொஞ்சம் 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 சிஷ்யர்கள் நிறைய பேர் சேர்ந்து 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 சில பேர் கிரகஸ்தர்களும் வந்து சில பேர் சில வருடங்களும் மாதங்களும் கூட வராங்க, அப்புறம் போயிடுறாங்க. இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ நிறையவே சங்கிய கூடி இருக்கு. சொன்னா அன்னைக்கு காரணம் என்ன, ஆச்சாரியர் கூட அப்படிப்பட்ட மகாத்மா கூட தீர்த்த யாத்திரைக்கு போறது போல் எல்லாரும் ஞானம் அடைஞ்சவனு சொல்ல முடியாது. பட் இனியும் குருவுடைய சாநித்தியத்துல இருக்கணும்னு ஒரு ஆசை. அவர் போயிட்டு தீர்த்த கஷேத்திரங்களை பார்க்கணும் சொல்லி அப்போ பக்கத்துல இன்னொரு கிராமம் கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒரு இடம் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஆச்சாரியர் தங்கிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்தில் அங்க வந்து ஒரு ரொம்ப வயசான ரொம்ப தீவிர முமுட்சு
வைராக்கியம் நல்லா இருக்கிற வயசான நல்ல விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டவர், சாஸ்திரமும் கொஞ்சம் நிறையவே இந்த உபனிஷத்தில் அதை கூட கேட்டவர். அப்படி இருக்கிற அவர் ஆச்சாரியர்கிட்ட சந்திச்சு பேசுறாரு. நான் புரிஞ்சுக்கிட்டேன் உபனிஷத்துல என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பிரம்மன் ஆத்மனுடைய அபரோக்ஷானுபூதி எனக்கு இன்னும் ஏற்படலையே. அபரோக்ஷானுபூதி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அபரோக்ஷானுபூதி? அந்த பிரம்மம் ஆத்மா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, சுவர்ண ஜோதி ஏவம் வேத. அது ஆத்மா பிரம்மன் சுவர்ண ஜோதின்னா ரொம்ப தங்கம் போல் ஜொலிச்சிட்டு இருக்கிற ஒரு ஜோதியா சொல்லப்பட்டதே. அப்ப அப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்படலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த குறை இருக்கு அவருக்கு. ஆனா ஜென்யூனா கேட்டார் ஆச்சாரியர்கிட்ட. கேட்டதுக்கு அப்புறம் இங்கதான் அந்த ஏகஸ்லோகி உபதேசம், கடந்த வருஷம் நினைக்கிற ஏகஸ்லோகி பேசியிருக்கு தமிழ்ல இங்கிலீஷ். அப்ப ஒரு சீரீஸ் இந்த புராணா முடிச்சு அந்த டைம்ல பிராதஸ்மரணம், நிர்வாண சட்டம், ஏகஸ்லோகி, அந்த முக்கியமானதெல்லாம் பேசி. சரி, அது ஜஸ்ட் உங்களுக்கு சாராம்சம் மட்டும் சொல்றேன். இதுல முக்கியம் என்னன்னா, உபதேச சாகஸ்ரி அப்படின்னு 1000 ஸ்லோகங்கள் வச்சு பெரிய பிரகரண கிரந்தம் ஆச்சாரியர் எழுதினது. பாஷ்யம் கணக்கே பண்ண முடியாது, எத்தனை வரி எத்தனை பேஜ்னு. ஸ்லோகமா பாக்குறதுன்னா உபதேச சாகஸ்ரி 1000. அத்தனை ஸ்லோகங்கள் சொல்லி என்ன சொல்ல முடிவா, என்ன சொல்லுவார சாரம் ஏக ஸ்லோகத்துல முடிவார். மாற்றம் இல்லை. ஏக ஸ்லோகத்துல சொன்னால் அதே கருத்துதான், 1000 ஸ்லோகனுக்குள்ள சொன்னால் அதே கருத்துதான், 210 உபனிஷத்துகள் சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதான், அந்த ஏக ஸ்லோகி. அப்ப அவர் அப்படி கேட்டதுக்கு அப்புறம் ஆச்சாரியர் கேள்வி கேட்டாரு. ரொம்ப முதல்ல சந்தோஷப்பட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கே, வயசாயிப்போ சரீரம் போற சமயத்துல இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஸ்ரத்தையோட கேட்டார். அதனால கேட்கிறார் ஆச்சாரியர், நீ பார்க்கிற இந்த உலகம், வஸ்துகள், பிரபஞ்சம் எல்லாத்தையும் நீ அறியற இந்த உலகம் எல்லாம் உனக்கு எப்படி அறியப்படுறது? முதல் கேள்வி. இப்ப நான் பேசுறது எல்லாமே ஒரு ஸ்லோகத்துல வரும், அந்த சம்ஸ்கிருதம் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். உனக்கு எப்படி தெரியறது அப்படின்னு சொன்னா இவர் பதில் கொடுத்தாரு, வெளிச்சத்தினால. வெளிச்சம் இருக்கும்போது தானே நமக்கு வஸ்துகள் எல்லாம் தெரியும். அப்போ ஆச்சாரியர் உடனே கேள்வி கேட்கிறாரு, அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருது? ரெண்டாவது கேள்வி, சூரியனால வருது அப்படின்னு சொன்னார். சரி, சூரியன் பகல் தானே இருப்பான், ராத்திரி எப்படி தெரியறதுன்னு கேட்டார். அப்போ ஏதோ சந்திரன் இருந்தாவும் நட்சத்திரங்கள் இருந்தா ராத்திரி சமயத்துல விட சிலதெல்லாம் தெரியும். நல்ல பௌர்ணமி சமயத்துல நல்லாவே தெரியும், எல்லாம் ஊரு ரோடு எல்லாம் தெரியும். அப்படி நீ பதில் கொடுத்தாங்க. அடுத்த கேள்வியில சந்திரனை நட்சத்திரங்களை எப்படி பாக்குற நீ அப்படின்னு கேட்ட, கண்கள்னால பாக்குறேன். அப்புறம் ஆச்சாரியர், கண்கள் மூடி இருந்த, கண்கள் மூடி கூட நம்ம நிறையவே பாக்குறோம், கனவுல இல்ல, கனவு வச்சுக்கோங்க, அது வேற.
இங்க கனவுன்னு கேட்கல, கண்ணு மூடி இருந்தா கூட சிலது இது முன்னாடி பார்த்ததெல்லாம் அங்க முன்னாடி வருது, இங்க இருட்டா இருக்கனையும் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய லைட் எல்லாம் பார்த்தா அந்த லைட்டோட அது அப்படியே தெரியுது. அதனால அப்போ அந்த மனோச்சித்திரங்களின் எல்லாத்தையும் யாரு பார்க்கிறா? அப்போ அவங்க அதுக்கு சொன்ன பதில், மனசனை தீபத்தினால பார்க்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கரெக்டா பதில் கொடுக்குறேன். ஏன்னா படிச்சிருக்க விவேகம் இருக்கு. ஆனா அந்த ஒரு மறை ஒரு திரை இன்னும் இருக்கு, தெளிவு வரணும். அப்போ மனசன்னா புத்தின்னு வச்சுக்கோங்க, தீபத்தினால பார்க்கிறேன். அப்ப ஆச்சார கேட்டார், அந்த மனசுனி அந்த புத்தினி யாரு பார்க்கறான்? உன்ன மனசுல தெரிஞ்சிச்சு, எனக்கு கனவு வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு என்றா இல்லையா? அந்த புத்தி அந்த மனசுனி யாரு பார்க்கறான் அப்படின்னு கேட்டா, நான் சொல்லிட்டேன். நான் பார்க்கிறேன். அப்போ அந்த நான் யாருன்னது தெரிஞ்சுக்கோ. எனக்கு தெரியும் అని சொல்ற அந்த நான் யாரு? இருட்டு தெரிஞ்சது யாருக்கு? மனசு தெரிஞ்சது யாருக்கு? புத்தி தெரிஞ்சது யாருக்கு? அப்போ அவருக்கு தெளிவு ஏற்பட்டு அந்த நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அந்த அப்படியே கேட்டு ஆச்சாரியரு எனக்கு தெரியுமான்னு சொன்ன அந்த நான் எனக்கு சொல்லி அந்த நீ தான் சுவர்ண ஜோதி. அவ்வளவுதான். அது அந்த உபதேசம் ஏற்படும் போது நம்ம மைண்ட் அங்க போய் நிக்கணும். கண்ணு திறந்திருந்தாலும் திருஷ்யங்கள் பார்த்துட்டு இருந்தா கூட ஆச்சாரியர் அப்படி சொன்ன உடனே அந்த சுவர்ண ஜோதி என்ன கேட்டியனே நீதான். அப்போ கடைசி பதில், ஆமா ஓ லார்ட் பிரபு அப்படின்னு வணங்கி நமஸ்கரிச்சு அவர் அகம் பிரம்மாஸ்மி வந்தாரு அப்படின்னு சொல்லி அப்பவே ஞானம் அடைஞ்சிட்டான். அந்த இதுல நிஷ்ட வந்துச்சு. அப்படி திருஷ்டி நிஷ்டல உட்கார்ந்துச்சு போய். எப்போ அந்த திருஷ்டிக்கு அந்த நிஷ்டை ஏற்படுமோ பூர்ணம். இது அந்த ஏகஸ்லோகி உபதேசம். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் திரும்பி அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் நிறைய சாக்தையர்கள் சக்தி உபாசனை செய்யற அந்த இடத்துக்கு திரும்பி வந்தார். அங்கே எல்லா இடத்துலும் சும்மா இல்ல, கோவில்களை தரிசிப்பாரு, எல்லா பக்தாளுக்கு உபதேசம் பண்ணுவாரு, முமுட்சுக்கு வழிகாட்டுவாரு, வாதனைக்கு வந்தவங்க கிட்ட பேசுவாரு, அவங்களுக்கு தெளிவா விஷயத்தினை புரிய வைப்பார், எல்லாம் செய்யறாரு. அவங்க என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த இடத்துல பவானி தேவின்னு பவானி அనే பேரு அப்படி நினைச்சு ஆராதிப்போம். அம்பா பவானி ஜெய ஜெகதம்பே, அம்பா பவானி ஜெய ஜெகதம்பே, அம்பா பவானி ஜெய ஜெகதம்பே அப்படி ஆராதிச்சான். அப்படின்னு பிரைமார்டியல் எனர்ஜி అని அர்த்தம் இங்கிலீஷ்ல. சரியா? அப்புறம் நாங்க தனிப்பட்ட சில அடையாளங்கள் வச்சுக்குவோம், சிம்பல்ஸ்.
அப்படின்னு சொல்லி. என்னது? மனுஷனுடைய அந்த கபாலங்கள், கபாலம் அதெல்லாம் வச்சு செஞ்ச அது நிறைய கடிச்சா போட்டு மாலை போட்டுக்கிறோம். ஓகே. அப்புறம் சிகப்பான வஸ்திரங்கள் உடுத்துக்குவோம் நாங்க. அப்புறம் நிறைய முடி வளர்த்துக்குவோம். அப்புறம் கையில கமண்டலம் வச்சுக்க மாட்டோம். உன்ன மாதிரி கபாலம் வச்சுக்குவோம். சரியா? இந்த மாதிரி பூஜை செஞ்சாதான் அது மோட்சம் கொடுக்கும். இதெல்லாம் வாதிக்கிறான் சொல்றாங்க. ஏன் சக்தின்னு இப்படி ஆராதிக்கணும்? மோட்சம் கொடு பாருங்க. சிவனே ஆசனமா வச்சுக்கிட்டு அம்பாள் சிவன் மேல உட்கார்ந்துருக்கான். பாக்குறோம் அப்படியே அந்த மாதிரி போட்டோஸ் இருக்கு. இந்த காளி அப்படி இருக்கும்போது சிவன் அம்பாளுடைய காலு கிட்ட இருப்பான். அந்த அந்த கோபம் வந்துச்சு அம்பாளுக்கு. அப்போ அந்த மகிஷாசுரன் இவங்க எல்லாரும் சம்ஹாரம் பண்ண ஆனதுக்கு அப்புறம் யாருமே திரும்பி அந்த கோபத்தை எப்படி குறைக்கிறதுன்னு முடியாம இருக்கும்போது சிவனே காலுக்கிட்ட படுத்துதான். கதை நிறைய இருக்கு, புராண கதைகள். சரி, அது இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா. அப்ப சங்கரர் அதை சொல்றாரு, நீ சரியா புரிஞ்சுக்கணும். இனிமே வர சில எனக்டோட்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் சிந்தனை கருத்துகளோடு இருக்கும். சரியா? நீ சரியா புரிஞ்சுக்கணும். என்ன சொன்ன நீ? சிவனே ஆசனமா வச்சு சிவன் மேல உட்கார்ந்தான்னா அர்த்தம் என்ன? சிவன் அதிஷ்டானம். அதிஷ்டானம்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம். எந்த ஒரு சக்திக்கு, ஒரு மனுஷனுக்கு, ஒரு சம்ஸ்தைக்கு, ஒரு ஆசிரமத்துக்கு, ஒரு மட்டத்துக்கு அங்க ஒரு அதிஷ்டானம் சப்போர்ட்டா இருக்கின்றனதோ, ராகவேந்திர சுவாமி அதிஷ்டானம், சந்த ஞானேஸ்வரர் ஜீவசமாதி ஆயிட்டாங்க இல்ல அங்க. அப்போ சிவன் அதிஷ்டானமா வச்சுக்கிட்டு அது மேல சக்தி ஆதாரப்பட்டிருந்து சக்தி உத்பவிச்சு நிந்தி பல செயல்கள் எல்லாம் செய்யறது பிரகிருதி. அது எப்படின்னா, உதாரணம், ஜலத்துல எப்படி அலைகள் எல்லாம் உருவாகி, சரியா, ஜலமணி கூட சொல்ல, ஓஷன் சொல்றவன் சமுத்திரம் ஜலந்தா. அப்போ அலைகள், அப்புறம் சின்ன சின்ன பபிள்ஸ், அப்புறம் நுரை, இதெல்லாம் வந்துச்சு. எல்லாமே எது மேல அதிஷ்டானமாய் அந்த அலைகள் இருக்கு? ஜலம் இல்லாம அலைனேது வேறு ரூபம் இருக்கா? அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த உதாரணம் கொடுத்தது யாருன்னா, இவனோட இந்த உதாரணத்தை இவனை வேற விதமா எடுத்துக்கிறான். நம்ம வேதாந்தத்துல இப்படி சொல்றோம், இவன் சக்தி தான் அந்த கடல், அந்த வேவ்ஸ் போல் இருக்கிறது சிவன். அப்படி என்ன? அப்புறம் என்ன சொல்றான்னா, சக்தி இல்லாம சிவன் அசைய கூட முடியாது. அப்படின்னு நீ நினைச்சா இது நிந்தா ஸ்துதி அப்படின்னு சொல்லப்படும். இது ஸ்துதி பண்ற போல இல்லை, ஆக்சுவல் நிந்த பண்றதுக்கு தான் இந்த ஸ்துதி சொல்லி சங்கரர் சொல்ல. அப்புறம் உனக்கு இன்னொன்னு தெரியுமா? சிவனு அசையல, நீ தப்பா புரிஞ்சுக்கிற. சைத்தன்யம் பிரம்மன் அசைவில்லை, அங்க மூமெண்ட் இல்லை. நீ சொல்ற மாதிரி அந்த சலனம் இருக்கன்னு சொன்னா அதுக்கு பேர் சம்சாரம். சலனம் இது கொண்டு சம்சாரம். ஆனா சிவ సంసార రహితం, చలన రహితం. ఆత్మలో చలనం இல்லை, ஆகாயத்துல சலனம் இருக்கா? அப்படியே உதாரணம். அதனால
சிவனுக்குள்ள சம்சாரம் இல்லாத போது நீ எப்படி சிவனன் நிச்சலமா கூட்டஸ்தன் போல் இருக்கு. ஆனா அது மேல இந்த சக்தியுடைய விளையாட்ட ஆரப்படுறது. இப்படி எல்லாம் பல வாதனை எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் லலிதா சஹஸ்ரநாமத்துல சிதக்னிகுண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்தியக, அப்புறம் ரஹஸ்தர்ப்பணம், பிந்து தர்ப்பணம், இப்படி எல்லாம் சில நாமங்கள் இருக்கு. இதெல்லாம் ரிஃபரன்ஸ் பண்ணி அதையோட அர்த்தத்தை சொல்லி அவங்களுக்கு மொத்தத்துல அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்போ இந்த மாதிரி வேதத்துல சொல்லாததே இந்த கபாலங்களை போட்டுக்கிறது, இந்த சிகப்பு கலர் தான் போட்டு இதெல்லாம் எங்க வேதத்துல எங்கவே சொல்லல. பெரும்பாலும் நம்ம அனுசரிக்கிற சிலது எல்லாமே கூட இப்போ இந்த காலத்துல அது பக்தி சம்பிரதாயங்கள் அது எங்கேயுமே வேத பிரமாணம் இல்லை. அதுக்கு கொஞ்சம் ஏதோ அப்புறம் ஆகம பிரமாணம் இருக்கும். ஆனா ஆகம பிரமாணம் பூர்ண பிரமாணம் எடுத்துக்க முடியாதுன்றார் ஆச்சாரியர். இந்த கோவில்கள் கட்டுற விதானம் இதெல்லாம் அப்புறம் வந்துச்சு நிறைய. அந்தந்த வகைக்கு அவங்களுக்கு ஒரு ஆகமம் இருக்கு, ஒரு வழிபாடு பద్ధதி இருக்கு. அதனால நீங்க அதான் முடிச்சு அதான் சத்தியமா நீங்க நினைச்சு கூடாதுன்னாரு. அப்ப அவங்க பஞ்சாயத்தன் பூஜனை சொல்லி கொடுத்தாரு. என்ன இந்த பேதம் போகணும், அப்புறம் சொல்லி சாத்விக பக்தி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பிட்டாங்க. சக்தினி வழிபடுறது விட்ட வேண்டியது இல்லை. ஆனா இதுதான் மோட்சம் கொடுக்கும், இதுதான் நினைக்கிறது. நீ சத்தியத்தினை தலைகீழ பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை புரிய வச்சுட்டாங்க. அப்புறம் வைஷ்ணவர்கள் வந்துட்டாங்க. வைஷ்ணவர்கள் பல வகையான ஆள் இருக்காங்க. இவங்களை நாங்க மகாலட்சுமி பூஜிக்கிறோம். நாங்க விஷ்ணு கூட அப்புறம் நமக்கு அப்படித்தானே சார், பணம் இருந்தா தானே சார் மிச்சம் இல்ல. அதனால லக்ஷ்மி ஆனா தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. நீ லக்ஷ்மின்னு மட்டும் பூச்சிச்சுட்டு இருந்தா அவங்க டான்ஸ் ஆடிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நீ நாராயணன் பூஜை பண்ணிட்டு இருந்தா ஒடுங்க லக்ஷ்மி இருப்பான். அந்த லக்ஷ்மி தான் அப்புறம் சரஸ்வதியா ஞான ரூபிணியா மாறும். சரி, இவங்க அப்படி சொல்லி அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. என்னது, இதோ இங்க சங்க சக்கர இந்த மாதிரி. முக்கியமா இவங்க லக்ஷ்மின்னு ஆராதிக்கனால பத்மம். நார்மல் வைஷ்ணவர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சங்க சக்கரம் தான் போட்டு பத்ம சின்னங்கள் போட்டுக்கிறோம், குங்கும திலகத்தின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நாங்க அம்மா பார்ட்டி இப்படி பண்ணி நாங்க வைகுண்டத்துக்கு போவோம். பரவாயில்லையே, உங்க பழக்க பழக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதான் முதல்ல அப்படியா, ரொம்ப நல்ல ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்லுதல். ஸ்ருதி என்ன சொல்றது தெரியுமா? ஸ்ருதி ஆதாரம் வச்சுதானே சங்கரர். அப்புறம் ஸ்மிருதி. ஓகே, ஸ்ருதி பத்தி கூட நிறைய பேசிட்டு இப்போ நிறைய இங்க எல்லாம் பேசிட்டு இருந்து நம்ம முன்னு போக முடியாது. கீதையில என்ன சொன்னார் பகவான்? கீதையில இது ஸ்ருதிதான். ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல வருதே, மாயாம் து பிரகிருதிம் வித்தி. இந்த பிரகிருத்தினி மாயான்னு புரிஞ்சுக்கணும். மாயினந்து மகேஸ்வரம். இந்த மாயா யாருடைய கையில இருக்கு? யாருக்கு சேர்ந்தது? மகேஸ்வரன் கையில இருக்கு. அப்போ மகேஷி சக்தி சிவன் கையில இருக்கு. சக்தி கையில சிவன் இல்லை. பட் பக்தியில இது புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். அப்புறம் இது ரெண்டும் ஒண்ணுதான். இவள் இல்லாம அவர் இருக்க மாட்டார், அவர் இல்லாம இவள் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் ஒன்னா காட்டி அப்புறம் அது கோவில் கட்டி படம்
எல்லாம் பண்ணி எப்படியோ இவன் முதல்ல இரு, பக்தியில் இரு, பரவாயில்ல, நாஸ்திகனாய் போகாத. அப்படி ஆனா ஸ்ருதி இது வாக்கியம் இல்ல, கீதா ஸ்மிருதி. ஸ்ருதி ஸ்மிருதிக்கு வித்தியாசம் புரியுறதா? இல்ல சார், வீண தம்புர ஸ்ருதியா என்னன்னு கேட்டு நான் சொல்ல மாட்டேன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். பகவத்கீதை ஸ்மிருதி கிரந்தம், ஸ்ருதி அண்ணா உபனிஷத்துகள். அங்க என்ன சொன்னாரு? மாயனை பத்தி சொல்லும் போதோ दैवी हेषा गुणमयी मम माया दुरत्यय मामेव ये प्रपद्यन्ते मायाम् एतां तरन्ति ते. அர்த்தம் சொல்லக்கூடாது இப்போ. மம மாயா, நீ அதுன்னு புடிச்சுக்கிட்டு தாண்டினும் போகணும் எங்க அங்கன்னு துரத்தியா, இம்பாசிபிள். மாமே வயே பிரபத்யந்தே, நீ என்ன கேட்டவா அந்த மாயானந்து நானே ஒண்ணு தாண்ட வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு சொன்னார் கீதையில பகவான், தேவா தேவயஜோ யாந்தி, பல பல வேற 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 தேவதைகளை எல்லாத்தினையும் பூஜிக்கிறவங்க அந்தந்த தேவத்தனுடைய ஸ்தானம், அந்தந்த தேவத்தனுடைய அனுகிரகம், பிளஸிங்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா மத்பக்தா யாந்தி மாமபி, என்ன ஓ என்னுடைய பக்தாள் என்ன சேருவான். என்ன சார் உங்க பார்ட்டி வேறையா? அவங்களுக்கு எல்லாரும் கிட்ட போன உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்காதுன்னு இல்ல, அவங்க உனக்கு மோட்சம் கொடுக்க மாட்டாங்க. எங்க போற மோட்சம், ஏய் வாடா இழுத்துட்டு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத்துல சொல்லியிருக்கேன். இப்ப சாந்தோக்கியத்துல no demi-semi-god like any jiva to get moksha or entering into the moksha samrajya. They don't like it. அதுக்கு என்ன பல காரணங்கள் இருக்கு, அது விசாரணை உபனிஷத்து ஒழுங்கா கேட்கிறவங்க தெரியும். அதுக்கப்புறம் சரஸ்வதி உபாசகர்கள் வந்தாங்க, ஆச்சாரியர் அவங்களோட கன்வின்ஸ் பண்ணி சொன்னாங்க, சரஸ்வதி என்ன பிரம்ம வித்யா ரூபிணிதான் சரஸ்வதி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட சமாதானப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் வாமாச்சார மார்க்கம் அது அவங்களும் வந்தாங்க. வாமாச்சார மார்க்கம் கூட சக்தினை ஆராதிக்கிறவங்களுதான். ஆனா இவங்க கொஞ்சம் இன்னும் அந்த வாமாச்சாரம்னாவே ரொம்ப பர்வர்டடா பயங்கரமா இருக்கும். இவங்களுக்கு முக்கியம் என்னன்னா வைன், உமன் அண்ட் மீட். புரிஞ்சுது? சாரா இருக்கணும், ஸ்திரீ இருக்கணும், அப்புறம் மாம்சம் இருக்கணும். இதெல்லாம் அவங்களும் கன்சியூம் பண்றது மட்டும் இல்ல, அதெல்லாம் தேவிக்கும் அர்ப்பணம். அது இல்லாம அந்த பூஜை பூர்ணமாக. சங்கருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு இப்படி எல்லாம் பேசணும். நீங்க இப்படி எல்லாம் பிரஷ்டாச்சாரர்களா இருக்கீங்க, உங்களை கூட பேசி நான் ஒன்றும் சரி பண்ண முடியாது, உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த இடத்துலதான் கொஞ்சம் கோபமா பேசிட்டேன். நீங்க போலாம். நீங்க எல்லாம் வேதங்களே கொஞ்சம் ஏதோ எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதுல அங்க இருக்கு, இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு வேதமே புரியல. அப்புறம் இப்படி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இங்க வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க, நித்திய கர்மம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால நீங்க பிரஷ்டர்கள் ஆயிட்டீங்க, அதனால உங்களுக்கு விட நானும் பேசலன்னு திரும்பி அனுப்பிச்சிட்டாராமா. தெரியல அந்த சூழ்நிலையே என்ன வாதிக்க முடியாதா, சொல்ல முடியாத. ஒரு குடிகாரன் உட்கார்ந்து வேதாந்தம் வேண்டாம் நிறுத்துடான்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னாவே அவன் மேல கோபம் வந்து டாக்டர் அடிச்சுட்டு போயிடுவான். இல்ல கஷ்டம். அடுத்ததாக பகவான் சங்கரர் அங்கிருந்து இவங்க எல்லாரும் கூட பேசி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீ ரங்கநாத கஷேத்திரத்துக்கு வந்தாரு.
ரங்கநாத கஷேத்திரத்தில் அந்த ரங்கநாத சுவாமியை தரிசிச்ச உடனே அற்புதமான அஷ்டகத்தை எழுதிட்டாரு. ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே. அவருக்கு எந்த தேவத்தைன்னு பார்த்தா கூட அதுல பிரம்ம தான் பாக்குறாரு. ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்க ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே. இப்படி 8 ஸ்லோகங்கள் இருக்கு. காவேரி தீரே கருணா. அழகா ரங்கநாத அஷ்டகம். இந்த இடத்துல அந்த வைஷ்ணவர்களே பல வகை. அப்பவே ஞான வைஷ்ணவர்கள் சில பேர் வந்தாங்க. ஞான வைஷ்ணவர்கள் அந்த சமயத்துல இந்த பகவத்கீதா, இந்த உபனிஷத்துகள் இதெல்லாம் ரொம்ப பிரச்சாரத்துல இல்ல மக்களுக்கு நடுவில். அவங்க செய்யற அந்த விதானம், கோயில்கள், பூஜை இதுதான் நிறைய. அப்புறம் மேக்சிமம் என்ன இருக்கும்னா புராண கதைகள், அப்புறம் அந்த பகுதியில செய்யற சில ஆச்சாரங்கள், வைகானச பிராச்சீன பாகவதாள், பாஞ்சராத்திரங்கள், அப்புறம் சில பேரு கர்மஹீனம், கர்மத்தினே ஊட்டின வைஷ்ணவர்கள் இருக்காங்களாமா. இந்த வைஷ்ணவர்களுக்குள்ளேயே இப்படி வகையா பலதான் இருந்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட இவங்களை இவங்க அவன் பேரு விஷ்ணு சர்மா. சங்கரர் கேக்குறாரு, சரி ஞான வைஷ்ணவன்னா என்ன அர்த்தம்? இந்த இது எனக்கு சொல்லு கொஞ்சம். சரணாகதி பண்றதுதான் ஞானம், வேற ஞானம் అనేది ஒண்ணு இல்லை. இப்படிலாம் ரமணாலயத்தை போய் உட்கார்ந்து கிளாஸ்ல கேட்க வேண்டியது இல்லை. சரணாகதி பண்ணிட்டோம் நாங்க சொன்னா போதும். அப்புறம் நான் சும்மா உட்கார்ந்து போதும், நீ பாட்டுக்கு நீ சரணாகதி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சும்மா இரு, ஊர் சுத்தம் எப்படியாவது இருக்குன்னா சரணாகதி அப்படின்னு சொல்லு. சங்கரர் சொல்றாரு, சரணாகதி என்னன்னு அவ்வளவு லேசான விஷயமா என்ன? பகவத்கீதையில பகவான் என்ன சொன்னார்? பகவத்கீதை கேட்டீங்களோ? கேட்டிருப்பாங்க. பூர்ண சரணாகதி ஒருத்தனுக்கு ஏற்படணும்னா அவனு கர்மயோகத்தினை ஒழுங்கா பண்ணி உபாசனை செஞ்சிருந்த அப்புறம் அந்த ஈஸ்வரன் ஆந்தரங்க சக்தியா கவனிச்சு யாரு இருப்பானோ அவனுக்குதான் சரணாகதி பண்ற சாத்தியமாகும் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. அப்புறம் பதஞ்சலி கூட யோக மார்க்கம் வேதாந்தத்துக்கு ரொம்ப ஒப்பு வராது, ஆனா கூட அங்க கூட ஈஸ்வர பிரணிதானம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வர பிரணிதானம்னா நீ கர்மனை விட்டுட்டு சும்மா இருக்கிறதும் கர்ம யோகம் பண்ணிட்டு அப்போதான் அவரு கூட ஈஸ்வர பிரணிதானத்தினாலதான் சமாதி ஏற்படும் அவர் சொன்னார்ல. இதெல்லாம் இது பார்த்தா கூட ஞானிக்கு மட்டும்தான் பூர்ண சரணாகதி பண்ண முடியும். ஞானிக்கு மட்டும்தான் பூர்ண சரணாகதி பண்ண முடியும்னு சொல்லி சொல்றார் சங்கரர். இப்படிப்பட்ட அந்த சிறந்த பக்தி, இப்படிப்பட்ட இது சரணாகதி இப்படி இருக்கணும். ஞானிதான் சரணாகதி பண்ணணும். அப்படிப்பட்ட பக்தி நீ சாதாரண மக்களுக்கு எப்படிதான் போதிப்பே கேக்குறாரு சங்கரர். அப்ப அவர் சொல்றான், இந்த ஞான வைஷ்ணவர் நாங்க கொடுக்குற அந்த சரணாகத்தினி அவனு தீட்சை பண்ணுவாங்க. அதை அவங்க ஒத்துக்கிட்டாவே போதும், அவங்க அந்த நிலை அடைவான். எது? ஞான நிலை அடைவான். அதுக்கப்புறம் அவங்க அந்த நான் தீட்சை கொடுத்து நித்திய நைமித்திக எந்த கர்மங்களையும் செய்ய வேண்டாம். இப்படி இருப்பாங்க சார், எல்லாம் இருக்காங்க. இல்ல சங்கரர் சமயத்துல சூழ்நிலை எப்படி இருக்குன்னு 75 வகை இந்து மதத்துக்குள்ளே அபிப்பிராயம். அப்ப சங்கரர் சொல்றாரு,
அப்படி யாராவது ஒரு கிரகஸ்தன் இப்படி நித்திய நைமித்திக கர்மங்கள் பண்ணாமே இப்படி நாங்க சரணாகதி பண்ணதுனால சரணாகதி தான் ஞானம் அப்படின்னு சொல்லி பேசிட்டா அந்த கிரகஸ்தனை வந்து பத்தித்தன் ஃபாலன் தட்டு போனவன் அர்த்தம். ஆசிரம விடம்பகாக சும்மா பேருக்கு கிரகஸ்த ஆசிரமம் இருக்கானே தவிர அவர் கிரகஸ்த ஆசிரமி சொல்லி கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வைஷ்ணவர் சொல்றா, நீ வேதாந்தி சித்தாந்தி நீ சொல்றது தவறு. பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? அவர் படிச்சா பகவத்கீதை சர்வ தர்மான் பரித்தெஜ்ஜன்னு சொன்னார் இல்லையா? ரொம்ப சாதகமா கோட் பண்ணுவாங்க. சங்கரர் சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன அர்த்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் 18வது அத்தியாயம் பேசும்போது சர்வ தர்மம் மீன்ஸ் சர்வ அனாத்ம தர்மங்கள்னு சர்வ சூப்பர் இம்போசிஷன் செய்யப்பட்டது எல்லாத்தையும் என்னது அனாத்ம தர்மங்கள் சூப்பர் இம்போசிஷன் ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் தேச கால விஷயாதி வர்த்தியது. ஜாதி நீதி குல கோத்திரம் சரீரம் மனசு அகங்காரம் இது எல்லாத்தையும் சுத்த ஆத்ம மேல சூப்பர் இம்போஸ் பண்ணியே அந்த அனாத்ம தர்மங்களை எல்லாத்தையும் விட்டு மாமேகம் சரணம் விரஜ. ஏகம் అనేది என்ன? பிரம்மம், ஆத்மா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஞான வைஷ்ணவனு நீ முத்திரை போட்டுக்கிட்டன்னு உனக்கு ஒரு அகங்காரம் இருக்குல்ல, இன்னும் அது வச்சு சண்டை போடுறியே. அதனால ஞான கர்ம காண்டத்திலிருந்து சரியா புரிஞ்சுக்காதனால உங்களுக்கு அந்த பிராமணத்துவம் అనేది போயிடுது. அதனால மனசுன்னு சுத்தப்படுத்துற நித்திய அனுஷ்டானங்களை சந்தியாவந்தனம் இது எல்லாத்தையும் நீங்க உட்டி கொடுத்துட்டீங்க. அதனால அதுக்கு பிரத்யவாய தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் சொல்ற 7 தரங்களா நாங்க இப்படிதான் எங்க 7 தரங்க முன்னாடி எங்க தெரிஞ்ச யாரோ கொஞ்சம் அவர் கர்மயோகம் பண்ணா மிச்சம் எல்லாரும் நாங்க இப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். சங்கரர் சொல்றதுக்கு சரி நீ இப்படி பேசிட்டா நான் என்ன பண்றது? உன்னுடைய வழி நீ பார்த்துக்கோ. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இப்படி வாதனை பண்ணிட்டு இருந்த உன்னுடைய வழி நீ பார்த்துக்கோ. உனக்கு ஏதாவது சத்சங்கம் கடிச்சு எங்க ஆகுது நல்லா இன்னும் சிந்தனை பண்ணி கேட்டு சிரவணம் பண்ணி விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு சங்கரருக்கு நமஸ்காரம் பண்ணி இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது எங்களுக்கு வழி காட்டுங்கன்னு கேட்டாங்க. சங்கரர் அவங்க எல்லாருக்கும் நீங்க இப்படி என்ன பண்ணணும், எப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு எப்படி நீங்க முன்னு போய் மனுஷனுடைய மோட்ச புருஷார்த்தங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கர்ம வைஷ்ணவர்கள் வந்துட்டாங்க. பாருங்க, ஞான வைஷ்ணவர்கள் வேற, கர்ம வைஷ்ணவர்கள். இதுல வந்து பிரம்மகுப்தானே இவனுடைய பெயரு. அவன் சொல்றான், நான் அந்த சாஸ்திரத்துல சொன்ன எல்லா இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த பிரம்மன் அனை சொல்லி அவருக்கு ஆஃபர் பண்ணி நாங்க செய்யறோம். அதான் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறதே எங்களுடைய மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா. சங்கரர் அதுக்கு வந்து சொன்னாரு, வெரி குட், ரொம்ப நல்லது. எல்லாம் பிரம்மபாவத்தோட தான் சாஸ்திரம் சொன்னது எல்லாம் பண்ணுது. நீ விஷ்ணு பக்தனா இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் நீ விஷ்ணு பூஜை செஞ்சிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ விஷ்ணு பக்தனா இருக்கிறதுனால நீ கிருஷ்ணன் பக்தனா கூட இருந்திருக்கணும். அதனால நீ கீதா கூட படிச்சிருப்பே நான் நினைக்கிறேன். அப்புறம் கீதையில சொன்ன விஷயங்களே சிந்திச்சு தியானிச்சு மரணம் பண்ணி நீ அதுக்கு வந்து பிரம்ம ஞானத்தை கொடுக்கும். சரியா? அப்படி என்ன இவன் ரொம்ப கொஞ்சம் நல்லாவே இருக்கான். நாங்க வேதத்துல சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றோம்.
அப்புறம் ஈஸ்வரான புத்த கர்மயோகம் நல்லா பண்றான். ஆனா கொஞ்சம் ஞான யோகத்திலையும் சேர்த்துக்கணும். தயிர் சாதத்தோட கொஞ்சம் ஊறுகாய் சேர்த்து. ஆனா கொஞ்சம் ஊறுகாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் அங்க பஜகோவிந்தத்தின் கோட் பண்றாரு. பஜகோவிந்தம் பாடியாச்சு ஆல்ரெடி. என்ன பண்ண பகவத்கீதா கிஞ்சிதீத அந்த ஊறுகாய் சொன்னார். கிஞ்சதீத கங்கா ஜலலவ கணிகா பீத சகுதபியேன முராரி சமர்ச்ச கிரியதே தஸ்ய யமேன நச்ச. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்லோகத்திலோ தேயம் கீதா நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் தேயம் அடுத்தது தேயம் சித்தம் சங்கே சத்சங்கத்துல தேயம் தீன ஜனாயிச்ச வித்தம் கடைசி வரை. நேயம் சித்தம் சத்சங்கத்திலோகு மனசுன்னு கொண்டு போவாரு. அங்கேயும் கீதை சொன்னாரு, சத்சங்கம் சொன்னாரு, தானமும் சொன்னாரு. அப்படி எல்லாம் சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம இதே போதுமனை இருக்கக்கூடாது, எப்படியாவது ஞானத்தினை நம்ம அடக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க திரும்பி அப்புறம் ஆச்சாரியர் அங்க இருக்கிற வரைக்கும் மறுபடியும் அந்த பிரம்மகுப்தா அவனுக்கு சேர்ந்தவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து சங்கரர் சில சமயத்துல யாரும் வரல வாடான ஒண்ணும் கடல இருந்தா சிஷ்யாளுக்கு பாஷ்யம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அவங்க எல்லாரும் கூட வந்து பாஷ்யம் கேட்டு அப்புறம் இப்ப அவங்களுக்கு நடுவுல பகவத்கீதா இந்த உபனிஷத்துகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா மனசுல ஓடிட்டு இருக்குது எல்லாருக்கும். அந்த டாபிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. ஆயிடுச்சு. அப்புறம் பாகவத் ட்ரெடிஷனுக்கு சேர்ந்த வைஷ்ணவர் ஒருத்தர் வந்தான். இவன் உள்ளக்கு வரும்போதே நமோ நாராயணாய நாரதர் போல் பாகவத நாராயண் அப்படின்னு சாண்ட் பண்ணிட்டே உள்ள வந்தான். அவன் பேரு கொஞ்சம் வயசு சங்கரர் என்ன இப்படி பார்த்தேன் இப்போ கூட 28 வயசு தான் இருக்கும். 27. என்னோட பேர் சாரங்கபாணி அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லி சங்கரன் கேட்கிறாரு, நீங்க என்ன வடக்கு நாடுல வடக்கு தானே, நார்த் இந்தியா, வடக்கு பாரத தேசம், நார்த் இந்தியால இருந்து வந்தவன் தானே நீ? பெரியவங்களை வந்த ஏந்திச்சு நமஸ்காரம் பண்ணுங்க உனக்கு தெரியல பாத்தியா? ஆமா நீ பண்ண மாட்டே, ஏன்னா நீ சன்னியாசி இல்லையோ. சன்னியாசிகள் வந்து ஏன் தெரியுமா இப்படி எல்லாம் கொஞ்சம் கேலி பண்ணிட்டு பேசுற, நீ செய்வாரு. சரி, எதுக்கு நான் ஒண்ணு சொல்லணும், நீங்க இருக்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாமா, யாரும் நல்லா பேசுறாங்க, எங்களுடைய ஃபெய்த் நம்பிக்கை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஒரு ஸ்லோகம் கோட் பண்றான். சர்வ வேதேஷு யத் புண்ணியம் சர்வ தீர்த்தேஷு யத் பலம் தத் பலம் நர ஆப்னோதி ஸ்துத்வா தேவம் ஜனார்தனாத். ஜனார்தனுடைய பேரு ஸ்துதி பண்ணிட்டே இருந்தா கிருஷ்ணா ராம கோவிந்த ஹரி வாசுதே. அவன் வந்து அந்த மனுஷனு சர்வ வேதங்கள்னால என்ன புண்ணியம் வருமோ, சர்வ தீர்த்த கஷேத்திரங்களுக்கு போனதுனால என்ன பலம் வருமோ, அந்த பலத்தினை இவனும் இந்த ஜனார்தனன் விஷ்ணுனி ஸ்துதி பண்ணிட்டே இருந்தாவே அடைவான். அதனால நமோ நாராயணாய சொல்லிட்டே இருக்க. சங்கரர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு உங்க இதெல்லாம். ஏன்னா கடவுளுடைய நாமங்கள் சொல்லி அவருடைய பெருமை பாராட்டி பாடுறது நல்லதுதான், இட்ஸ் வெரி குட். அப்படின்னு ஏன்னா சாஸ்திரம் சொல்ற விஷயங்களை நிஷேதிக்கப்பட்ட விஷயங்களை நீ அனுசரிச்சுட்டு இருந்தா அது ஒத்துக்க முடியாது. சரியா? என்ன அது பொதுவா இவங்க ஏதோ போட்டிருப்பாங்க, இந்த உடம்பு மேல முத்திரை போட்டுக்கிறது, இப்படிப்பட்ட இந்த பக்தி மோட்சம் அடையறதுக்கு சககாரம் பண்ணாது, உதவாது. இதெல்லாம் போட்டிக்கிட்டா பகவானுடைய நாம மட்டும் சொன்னா
மோட்சம் வரும், ஞானம் வரும்னு சொல்லி வேதத்துல எங்கவே பிரமாண வாக்கியம் இல்லை. வேதம் பிரமாணமான விஷயத்துன்னு ஆச்சாரியர் எவ்வளவு அப்படி இருப்பாரு, இருக்கணும். நம்ம சும்மா அப்படி காட்டுக்கு ஆடிட்டு இருந்து காத்தாடி ஓடுதான். வேத பிரமாணம் இல்லை. அப்புறம் அவனு மறுபடியும் ஏதோ ஸ்லோகம் சொல்லி பாஞ்சராத்திரம் இந்த வைஷ்ணவ அதுல எல்லாத்துல நீ துளசி மாலை போட்டுக்கிட்டாவே போதும், அப்புறம் ஊர்த புன்றம் இப்படி அந்த நாமம் வச்சுக்கிட்டாவே, கைகள் மேல சங்க சக்கர முத்திரை போட்டுக்கிட்டாவே அவன்தான் வைஷ்ணவனும். அவனால அவன் எங்க இருந்தானும் எப்படி உலகம் எல்லாம் பாவனம் ஆயிடும் சொல்லிட்டு ஸ்லோகங்கள் இருக்கு. பக்தி சாஸ்திரத்துல அந்த உபன்யாசங்கள் பண்ண இதெல்லாம் கோட் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லி சங்கரர் வேதம் சாஸ்திரம் நீங்க சொன்னது எதுவுமே சமர்ப்பிக்காது. மறுபடியும் அதேதான், பிரமாணம் இல்லை. அப்புறம் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு கேள்வி பண்ணாரு. ஆமா உனக்கு தெரியுமே, எதிகள் சன்னியாசிகள் பரமஹம்சர்கள் யாருன்னு நிந்தவும் பண்ண மாட்டாங்க, யாருன்னு ஸ்துதியும் பண்ண மாட்டாங்க. நிந்தா ஸ்துதி. அதனால உனக்கு அது தெரிஞ்சிருந்தா அப்பயே கேட்டா அப்படி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சன்னியாசிகளை யாருக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டியதில்லை, அம்மாவுக்கு மட்டும்தான் பண்ணுவான்னு சொன்னா நினைக்கிறேன். யாருன்னு பாராட்டவும் மாட்டாங்க, யாருன்னு கேட்கவும் நான் இந்த நஸ்துதி. சரி பாரு, கர்ம அப்புறம் பக்தி இந்த ரெண்டு தான் சித்தசுத்திக்காக தான் இது நான் பண்றேன்னு சொல்லிட்டு நீ பண்ணா எந்த பல ஆசக்தி இல்லாமே என்ன ஆகும்? அப்புறம் அப்போதான் சித்தம் சுத்தி ஆயிடுச்சா, அப்போ வேதாந்தத்து மேல ஸ்ரத்தனை வளர்த்துக்கோ. சிரவணம் பண்றதுக்கு சாஸ்திரம் வேதாந்தத்து மேல அப்படின்னு சொன்னா அவனு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டான். என்ன புரியற போல் ஆச்சாரியர் நிறையவே பேசியிருக்கேன். நான் நிறைய பேசிட்டேன், டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. சங்கர் உபதேசத்தை ரொம்ப விரும்பிட்டான், மனஸ்பூர்த்தியா ஸ்வீகரிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் பாஞ்சராத்திர அண்ட் வைகானசான்னு சொன்ன இல்லையா, அவங்களு ஒரு வாட்டி காவேரியில ஸ்ரீரங்கத்துல கிட்டத்தட்ட 2 மாசம் மேல இருக்காரு அவன் சங்கரர். தினந்தோறும் காவேரி போய் சிஷ்யாள் பக்தாள் எல்லாம் குளிச்சுட்டு அந்த இடத்துல இவங்க சந்திச்சு அங்க ஏதோ பேசுறாங்க. அவங்களுக்கு கூட அப்புறம் சங்கரர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு பக்தியோட நித்திய கர்மங்கள்னு செய்யற ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா இது முன்னாடி செய்யாம இருந்தாங்க சில பேர். சங்கரர் உபதேசங்கள் எல்லாம் அனுசரிச்சு புரிஞ்சுது அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. அடுத்ததாக சங்கரர் திருச்சினாப்பள்ளி போறார். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஜம்புகேஸ்வரர், ஜலலிங்கம் அன்னைக்கு சொன்னானே ஜம்புநாதர், அப்புறம் தாயா அங்க அம்மன் அகிலாண்டேஸ்வரி, இந்த தேவாலயங்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி அங்க தேவி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சிலது பாடினாரு. அப்புறம் அந்த கோவில் கிட்டேயே வெளியில இருக்கிற கதம்ப விருட்சத்துக்கு கீழே உட்கார்ந்து சிஷ்யர்கள் கூட வேதாந்தத்தின்னு போதிக்கிறார். அது போதிக்கும் போதும் சில சிஷ்யர்கள் கேள்வி கூட கேட்கறது, இவங்களுக்கு கூட ஆல்ரெடி இருக்கிற சிஷ்யர்கள் கூட. இங்க கர்ம உபாசனா அண்ட் ஞானம் இதுதான் டாபிக் மெயின். இது எப்படி, எது முன்ன எது பின்ன, எதுக்கு உதவி செய்யறது, எது கடைசி, அப்படி பார்க்கும்போது சிலது ஒரு 4 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இந்த கர்ம உபாசனை it comes under the field of becoming. ஏதாவது ஆகணும். ஆனா ஞானம் இருக்கிறதா, எதையுமே ஆக வேண்டாம். இங்கிலீஷ்ல பீயிங், இது பிகமிங், இது பீயிங். அதுல கர்ம உபாசனத்தோ கர்த்திருவ பாவனை இருக்கும்,
அங்க அகர்த்திருவ பாவனன் ஆக்ஷனல் ஸ்டேட் அது. அப்புறம் இது எல்லாமே கர்மா உபாசனாவே அது ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும். ஆனா ஞானம் அது சத்தியத்தின்னு வெளிப்படுத்தும். அங்க எதுவுமே செய்யல, சத்தியத்தினை உனக்கு மனசுக்குள்ள வெளிப்படுத்தும், தெரிவிக்கும். அப்போ என்ன ஃபைனலா கர்மா உபாசனை கர்த்து தந்திரம், ஞானம் வஸ்து தந்திரம். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். நம்ம இவ்வளவு நாள் வேதாந்தம் நீங்க கேட்டு இருக்கிறதுனால ஹெட்டிங் வைஸா சொல்லுங்க. அதனாலதான் புரதாரண்ய உபனிஷத்துல இப்போ பார்த்தோம், அந்யோசா வன்யோகம் அஸ்மீதி ந சவேத. அங்க புரதாரண்யக்கும் ரொம்பவே பசு இவன் தேவாளுக்கு பசு இவன் அப்படின்னு திட்டி அப்படி சொல்லியிருக்கு. அந்த இடத்துல யாரு ஒருத்தனும் அந்த தேவதைகள் எல்லாரும் வேறே, அவங்க வேறே, இவங்க வேறே, நான் வேறேன்னு ஜீவபாவத்தோடு இப்படி இருந்து யாராவது ஒருத்தர் இருந்தா அவனுக்கு ஒன்னும் புரியலேன்னு அர்த்தம். அப்படி என்ன பூஜை பண்ண வேண்டாம்னு சொல்லல, ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். கேனோபனிஷத்துல கூட அப்படி நீ அந்நிய தேவதை விதிதாத் அதோ அவிதிதாத் அதி, நீ அந்நிய தேவதைகள் நீ தேடிட்டு இருந்த உன்னோட சொரூபம் என்னன்னு நீ உணர மாட்டேன் அப்படின்னு கேனோபனிஷத்துல சொல்லும். சிஷ்யர்களோட இதெல்லாம் பேசும்போதும் சிஷ்யர்கள் கேள்விகளை கேட்கிறாங்க. 1-2 கேள்விகள் முதல்ல சமித்பாணி அనే சிஷ்யன். எல்லாரும் முக்கியமான சிஷ்யர்கள் தான் இல்ல, முக்கியமானவங்க எல்லாரும் ரொம்ப ஞான நிஷ்டர்கள் ஆயிட்டாங்க. பத்மபாதர், சுரேஸ்வரர் அவங்க எல்லாம். மிச்சம் யாரும் சமித்பாணி. பகவன் ஆச்சாரியரே, இந்த உலகத்துல நாம பாக்குறோம், சத்தியத்தினை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஞான மார்க்கத்துல இருந்தாங்கன்னு இருந்தா கூட நிறைய பேர் கிரகஸ்தர்களாவே இருந்து குட்டி குழந்தைகள் கூட இருந்துட்டு அப்புறம் அக்னி போத்திரம் பண்ணி அக்னினை ஆராத பண்ணி இருக்கிறானே, வேறு வேறு கர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு அது பாக்குறோமே, இது கரெக்டா? சத்தியத்தினை தெரிஞ்சுக்கணும். அவங்க ஏன் இப்படி எல்லாம் இன்னும் இதெல்லாம் இருக்கணும்னா, சங்கரர் என்ன பதில், அதெல்லாம் அவனு பண்ணிட்டு இருந்தா கூட அப்படிப்பட்ட கிரகஸ்த ஞானிகளை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்குமா? அவன் திருஷ்டில எல்லாமே ஆத்மதான். ஆத்மா திருஷ்டியோட நீ இதெல்லாம் இருந்தாலும் அது பக்கத்துல இருந்தாலும் பண்ணலன்னாலும், அதனால ஏன் பண்றாங்கன்னு கேள்வி வேண்டாம். அவங்க பிராரப்தம் அப்படி அந்த சூழ்நிலை அங்க இருக்கா. ஆனா அவனுக்கு அப்ப ஞானம் வரலன்னு சொல்லக்கூடாது. அவன் திருஷ்டில எல்லாம் ஆத்மதான்னு சொல்லி இதுக்கு ஸ்ருதி கூட சப்போர்ட் பண்றது. ஒரு இடத்துல எத்திர சர்வம் ஆத்மைவ அபூத், எப்போ ஒருத்தனுக்கு எங்க இந்த சர்வத்திர சமதர்சனம் అనేది சர்வபூதாந்தராத்மா, சர்வபூதாத்ம பூதாத்மா பகவத்கீதையில எத்தனை இடத்துல இப்போ அதெல்லாம் சொல்றாருன்னா, அவங்க எல்லாரும் வீடு வாசல் விட்டுட்டு எங்கோ போன சன்னியாசிகளான்னா அப்படி கிடையாது, தெரியாது அப்படின்னு சொல்லு. 2வது கேள்வி அப்போ லௌகிகர்களுக்கு சாதாரண இவங்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்கிறான். அதே சமித்பாணி பதில் இன்னொரு கேள்வி, மறு கேள்வி. சங்கரர் அதுக்கு சொல்றாரு, இது எப்படின்னா ஜீவனும் வேலை பண்றான், ஒரு தனிப்பட்ட மனுஷன் கர்மங்கள், ஈஸ்வரனும் கர்ம பண்றான். ஈஸ்வரன் பண்ற கர்மக்கு ஜீவன் பண்ற கர்மக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ, ஞானம் அடைஞ்ச கிரகஸ்தனுக்கு ஞானம் அடையாத கிரகஸ்தனை செய்யறதுக்கு அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்புறம் அடுத்த கேள்வி போத தீர்த்தான சிஷ்யன் கேட்கிறாரு, அப்போ சந்நியாசத்துடைய பிராமுக்கியம் என்ன? அப்போவே அப்படி இருந்து போயிடலாமே, எல்லாரும் கிரகஸ்தனாவே இருந்து ஞானிகளா இருக்கலாம். அதனாலதான் சொன்னானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை சொல்லும் போதே, சில பேர் சன்னியாசம் எடுக்கிறது ரொம்ப பாவம், நீ நரக்கத்தையும் போயிடுவே. சில பேர் திருஷ்டில த மோஸ்ட்
கிரேட்டஸ்ட் சின்னர் யாருன்னா இந்த வேதாந்தி. நாங்கெல்லாம் பெரிய நரக்கத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. டீச் பண்றீல்ல, அப்படி கூட பயப்படுத்தி சங்கர் கிட்ட கேட்டாங்க சில பேர். அப்போ சரி, போத தீர்த்த சந்நியாசத்தோட முக்கியத்துவம். சந்நியாசம் எதுக்குன்னா பாஹ்ய சந்நியாசம் இருக்கா இல்லையான்னு முக்கியம் இல்ல. சந்நியாசம் எடுத்துக்கிட்டா இவனுக்கு பிரபஞ்ச உபசமனம். மாண்டூக்கியத்துல சொன்னது போல் பிரபஞ்சம் అనేది శాంతమా இல்ல. அது என்ன దృష్టిలో அப்படிப்பட்ட ஒரு என்னதுன்னா பிரபஞ்ச சமனம். பிரபஞ்சத்துடைய எந்த விஷயத்திலும் மனசு போய் ஈடுபடாம இருக்கிறதுக்காக ஒரு ஆன்டிடோடு. ஓகே, மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் சொன்னது மாதிரி பிரபஞ்சோ ரிப்பல்லண்ட். அப்போ இந்த விகித கர்மத்தினு கூட குட்டி கொடுக்கிற பக்வத, தெளிவு, தீவிர முமுட்சத்துவம் இருந்தா அவனு சந்நியாசம் எடுத்துக்கலாம் பாஷ்யமா. என்ன சன்னியாசிக்கு விகித கர்மம் எதுவுமே இருக்காது, நித்திய கர்ம விகித கர்மம் எதுவுமே இருக்காது. அப்போ அதுக்கு சொல்றாரு விகித கர்மாணாம் விதினா சம்பரித்யாக சந்நியாசா. சந்நியாசத்துக்கு டெபினேஷன் கொடுக்கிறார் சங்கரர். விகித கர்மங்களை விதினா அது கூட சம்பரித்யாக. அடுத்த பிருதாரண்யத்துகளோட ஒரு ஆர்குமெண்ட் வரும் அடுத்த பிராமணத்துக்கு போறதுக்கு முன்னாடி. அங்கேயும் சந்நியாச விஷயம்தான் வரும். அதுல இன்னும் கொஞ்சம் தெளிவா சில விஷயங்கள் சொல்லப்படும். சரி, இப்படி பதில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் ராத்திரி சமயத்துல திடீர்னு ஒரு வயசானவர், நடக்க முடியாம இருக்கிறவர், இன்னொருத்தர் யாரோ ஹெல்ப் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தான். வெளியில அப்போ யாரோ சிஷ்யன் பார்த்தா யாரு அப்படின்னு கேட்கும் போது அவரை நான் பெரிய பாபம் பண்ணேன், நான் பெரிய வியாதியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதனால நான் ஆச்சாரர்கிட்ட போய் சரணம் பண்ணி ஏதாவது வழி காட்ட சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணணும் வந்தேன். இது இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த சப்தம் சங்கரருக்கு கேட்டுச்சு. சங்கரரு எழுந்திரிச்சு வந்தாரு. அப்புறம் வந்தப்ப இவர் சொல்றாரு, யார் இவரன்னு சொன்னா பத்மபாதருடைய மாமா. ஒரு சந்நியாசி பக்தனுக்கு பூர்ண சர்வ பரித்தியாகம் பண்ண அவனுக்கு ஏதாவது நீ கெடுதல் செஞ்சா அதோடைய கான்சிக்வன்ஸ் என்னது தத்துவபோதத்துல சொன்னது போல் இங்க அதெல்லாம் நடந்து போயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நடுவில் இஸ் சஃபரிங் வித் சம் கைண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீஸ், அப்புறம் ஜாயின்ஸ் டிசீஸ், ரொமாட்டிசம் ஏதோ அங்க இது எதிராங்க லியூகோடர்மா, ஒயிட் லெப்ரஸ் அதுக்கு பேரு. அப்புறம் ருமேட்டு ஆகுது, சிவியர். எனக்கு ஜாயின்ஸ் எல்லாம் பேர்ன் ஆயிட்டு இருக்க, எரியறது, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இப்படி பண்ண நானு. அதனால எனக்கு மன்னிக்கணும்னு சொல்லி கேட்கும் போது பத்மபாதரை வந்தான். அப்போ பத்மபாதருக்கு ஒன்னும் மனசுல வச்சுக்கல, சாது இல்லையா, பத்மபாதருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டான் அந்த மாமா. அதுக்கப்புறம் சங்கரர் சொன்னாரு, நீ இவ்வளவு மனஸ்பூர்த்தியம் பிராயச்சித்தற்காக மன்னிப்பு கேட்கிற இல்லையா, அதனால உனக்கு இந்த ஜாயின்ஸுக்கு வர இது சரியாயிடும். ஆனா இந்த லூகோடர்மா இருக்கிறதுனால மனுஷனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலா இன்னும் பார்க்கறதுக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் தவிர இட் won't harm anything much அப்படின்னு ஏதோ சொல்லி என்ன அனுபவிச்சுதாங்க பாதி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் பண்ணி அப்படி நடந்துச்சு ஒரு நாள் ராத்திரி. இதுல கருத்து என்ன, ஞானிகளுக்கு மகாத்மர்களுக்கு நம்ம எந்த உதவி செய்யலைன்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எந்த கெடுதலை செஞ்சு எந்த ஹானி பண்ணக்கூடாது,
அவங்களை தொந்தரப்படுத்தக்கூடாது அப்படின்னு தத்துவபோதத்துல எண்டிங்ல ரொம்ப கிளியராகவே சொல்லப்பட்டது. முடிஞ்சா ஏதாவது சேவை பண்ணு. அதுக்கு பலமும் சொல்லியிருக்கேன். அதனால ஞானியோடைய ஆகாமி கர்மால இருக்கிற புண்ணியம் இந்த சேவை பண்ணவங்களுக்கு வரும். ஞானி பண்ண ஆகாமி கர்மல இருக்கிற அங்கும் பாப்பம் இருக்கு. ஆனா அவர் கிளைம் பண்றது இல்லை. அந்த கர்மம் எங்க போகும்? இதோ இப்படி எல்லாம் போன்னு சொல்லி இந்த லா ஆஃப் கர்ம அதுவும் திட்டுறவங்களுக்கு, அவங்களுக்கு கஷ்டப்படுத்துறவங்களுக்கு அவங்களுக்கு போகும். அந்த மாதிரி இந்த எக்ஸாம். அடுத்ததாக பகவான் அருணாச்சலேஸ்வரருக்கு வர, அருணாச்சலத்துல கூட ரொம்ப நாள் இருக்காராமா. அந்த கதையெல்லாம் நம்ம கொஞ்சம் நிதானமா, எல்லா இடத்துலயும் டீச்சிங் இருக்கும். அவருடைய திருஷ்டி இது எல்லாத்துக்கும் இத்தனை இடத்துக்கு போறாரு. இப்ப அவரை எங்க மக்கள் இருக்காங்க, எங்க வாதனை பண்றவங்க இருக்காங்க, அங்க போலாமன்னு கேட்கல. ஒரு பக்கம் அந்த தீர்த்த கஷேத்திரங்கள் எதெல்லாம் ரொம்ப ருஷி பிரதிஷ்டையாவும் புராணால சொல்லப்பட்ட தெய்வ பிரதிஷ்டமாவும் இருக்கிற அந்த இடங்கள் எல்லாத்துக்கும் போறாரு. அருணாச்சலருடைய தர்சனம், அங்க சங்கரருடைய நிவாசம் எல்லாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.